உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடு, அமெரிக்காவுக்கு நேரடி போட்டியாளராக கருதப்படும் வல்லரசு, தொழில்துறையின் தலைநகரம் என பல்வேறு பெருமைகளை பெற்ற சீனாவே இன்று ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொண்டு வருகிறது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். We are the future. இந்த ஆபத்து பொருளாதார மந்த நிலையோ அமெரிக்காவுடனான வர்த்தக போரையோ விட மோசமானது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். காரணம், இது பணத்தாலும் கொள்கைகளாலும் உடனடியாக சரி செய்ய முடியாத பிரச்சனை. அதுதான் மக்கள் தொகை வீழ்ச்சி. ஒரு காலத்தில் ஆண்டுதோறும் 1.8 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் பிறந்த சீனாவில் தற்போது அந்த எண்ணிக்கை 1 கோடிக்கும் கீழே சரிந்திருக்கிறது. பிறப்பை விட இறப்புகள் அதிகரித்து வருவதால் சீனாவின் மக்கள் தொகை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதே நிலை நீடித்தால் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் சீனாவின் மக்கள் தொகை மிகப்பெரிய அளவில் குறையக்கூடும் என்று பல ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. இந்த நிலைக்கு முக்கிய காரணமாக 1980 முதல் 2016 வரை அமலில் இருந்த ஒரே குழந்தை கொள்கை பார்க்கப்படுகிறது. அப்போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் இன்று சீனாவுக்கே பெரிய சவாலாக மாறி உள்ளது. குழந்தை பெற்றுக் கொள்ளும் வயதில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அரசு எவ்வளவு சலுகைகள் அறிவித்தாலும் பிறப்பு விகிதத்தை வேகமாக உயர்த்த முடியாத சூழல் உருவாகி உள்ளது. தற்போது சீன அரசு 3 குழந்தைகள் வரை பெற்றுக்கொள்ள அனுமதி அளித்திருக்கிறது. குழந்தை பெற்றால் பண உதவி, வீட்டு மானியம், கூடுதல் மகப்பேறு விடுமுறை போன்ற பல்வேறு சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. ஆனால் அதிக வாழ்க்கை செலவு, வீட்டு வாடகை, கல்வி போட்டி மற்றும் கடுமையான வேலைப்பளு காரணமாக இளைஞர்கள் குழந்தை பெறுவதில் ஆர்வம் காட்டவில்லை. இதன் விளைவாக வேலை செய்யும் வயதில் உள்ள மக்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. அதே நேரத்தில் முதியவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்கிறது. இது சீனாவின் பொருளாதாரம், தொழில்துறை உற்பத்தி மற்றும் நுகர்வோர் சந்தை ஆகியவற்றில் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த சூழ்நிலையில் உலகின் பல பெரிய நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி மையங்களை இந்தியா, வியட்நாம், மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு மாற்றத் தொடங்கியுள்ளன. குறிப்பாக இந்தியா தனது இளம் மக்கள் தொகை மற்றும் வளர்ந்து வரும் உற்பத்தி திறன் காரணமாக உலக முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. சீனாவின் மக்கள் தொகை வீழ்ச்சி என்பது வெறும் புள்ளிவிவர மாற்றம் அல்ல. அது உலக பொருளாதாரத்தின் சக்தி சமநிலையையே மாற்றக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் இந்தியாவை அடுத்த உற்பத்தி வல்லரசாக மாற்றுமா? உலகின் பொருளாதார வரைபடம் புதிதாக வரையப்படுமா என்பதே இப்போது அனைவரின் கேள்வியாக உள்ளது.